மீண்டும் ஒரு விளாகோட வந்திருக்கேன். இது நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாம்பழ தோட்டத்துக்கு போய் மாம்பழம் வாங்கின வீடியோ தான். எங்க 4 பேர்ல ஒரு தகவல் தொடர்பாளர் வந்து இந்த மாம்பழ தோட்டம் எங்க இருக்குன்னு அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. அவங்க பேர் என்னன்னு நான் இப்போ ரிவீல் பண்றேன். இந்த தோட்டம் வந்து ஆரப்பாக்கத்துல இருந்துச்சு. கும்மிடிப்பூண்டி தாண்டி ஆரப்பாக்கம்ல. ஸோ அதுக்கு தான் நாங்க 4 பேரும் மாம்பழம் வாங்க போயிருந்தோம். வாங்க என்னென்ன பண்ணோம்னு பார்க்கலாம். மாந்தோப்பு வந்துட்டோம். அவங்க 3 பேரும் நடந்து போறாங்க மாங்காய் பார்க்கறதுக்காக. இந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காங்க அதான் தோப்புக்கு சொந்தக்காரர். இவங்க தான் எங்க 4 பேருக்குடைய தகவல் பெட்டகம் தானா. எல்லாரும் மாங்காவை வந்து பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். நிறைய மாமரம் இருக்கு. மாங்காய் போதும். திராட்சை தோட்டம் மாதிரி இது மாங்காய் தோட்டம். தோப்புக்காரர் வந்து நீங்க தோப்பு ஃபுல்லா சுத்தி பாருங்க, உங்களுக்கு போட்டோஸ் எங்கனாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எங்க கேங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ராஜி வந்து மரம்லாம் ஏறி நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா. சரி அதெல்லாம் பாருங்க. ராஜி சும்மா கட்ட நான் எத்தனை மாமரம் ஏறி இருக்கேன் தெரியுமா? ராஜி என்ன பண்ற? ராஜி என்ன பண்ற? மாங்காவே தெரியலையே. இல்லையா? தெரியுது. இங்க எடுத்தா இது ஒஞ்சிரும் போல. இது போதும். நாங்க தோப்பெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அண்ணா வந்து எங்களுக்கு மரத்துல இருந்தே பறிச்சு பழம் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாரு. மேல கலர் இருக்கும், உள்ள நல்லா இருக்காது. இது மரத்துல கொட்டுற பழம் மேல சூப்பரா இருக்கே. இந்த அண்ணா வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு. ராஜி உனக்கு கிடையாது, நீ லேட்டா வர்றதுனால. என்ன பண்றீங்க? சோறு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? பாக்கியா மாம்பழம் எப்படி இருக்கு? இந்தா கழுவுல அப்ப எப்படி கட் சாப்பிடுது? கண்டிப்பா சாப்பிடணும் நான் சொல்றேன். ஓகேவா? ருமானியை கட் பண்ணிட்டு இந்த தோல் வந்து இப்படி இப்படி இழுத்தாலே அழகா வந்துரும். ஓகே, இந்த பாரு அப்படியே வந்துச்சா. இப்படி எடுத்தா இப்படி டக்குன்னு வந்துரும். கார் சாவி அது பாட்டு கிடக்குது கையில. இப்படி எடுத்துட்டு அப்படியே பக்கணும் போட்டுக்கணும். அப்படியே கேக் மாதிரி சவுண்ட். இது 2வது வீடியோவா தான் வரும். நீங்க இது பண்ணி போட்டுக்கணும். மாம்பழம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அண்ணா எங்க முன்னாடியே வந்து மரத்துல இருந்து பழம்லாம் பறிச்சு நாங்க கேட்ட பழம்லாம் பறிச்சு கொடுத்தாரு. ராஜி வந்து சும்மாலாம் அவளும் நானும் பழம் பறிக்க போறேன்னு அவளும் வந்து இதை எடுத்துட்டு போய் பறிச்சுட்டு இருந்தா. அதெல்லாம் பாருங்க. ராஜி சும்மா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ராஜி அந்த அண்ணா மண்டை மேல போற ராஜி. எல்லா காயுமே மரத்துல இருந்து எங்க கண்ணு முன்னாடி பறிச்சு வந்து கலக்குறோம். எல்லாரும் கலந்து ஆனா வரும்னா அவ்வளவு பெரிய சேனல்லாம் இல்லைன்னா குட்டி சேனல் தான். ஒரு வழியா தோப்பெல்லாம் சுத்தி பார்த்து முடிச்சுட்டு மாம்பழம் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். யாருக்கு எவ்வளவு வேணும். நாங்க என்னென்ன வாங்கணும்னா வங்கனப்பள்ளி, நீலம், ருமானி இதெல்லாமே வாங்கணும். ஆளுக்கு கிட்டத்தட்ட 20-25 கிலோ வாங்கணும். ஒரு 100 கிலோ கிட்ட நாங்க அன்னைக்கு மாம்பழம் வாங்கியிருந்தோம். எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. கார்ல கிளம்புறோம். மாம்பழம் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க கும்மிடிப்பூண்டி வந்திருந்ததுனால பக்கத்துல குமரஞ்சேரி முருகர் கோயில் இருக்கு. எங்க கேங்ல 2 முருகர் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க. சரி நாங்க அந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். இந்த கோயிலோட சிலை பாத்தீங்கன்னா ஏரியில தண்ணி நல்லா வத்துனதுக்கு அப்புறமா சிலையோட தலை வந்து தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரிக்குள்ள இருந்து எடுத்த முருகர் சிலை இது. கொஞ்சம் இப்ப இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸா வேற இருக்கு. சரி இவங்க எல்லாம் விளக்கு போடணும்னு சொன்னாங்க. விளக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த டேவை நாங்க நல்லா ஹாப்பியா என் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த விளாக்ல பாக்குற வரையிலும் பாய்.